அது ஒரு 4 சின்னத்தை எடுத்து போய் காட்டிட்டு இருந்தேன். நான் பானையை காட்டவே இல்லை. இவரு இது என்ன சின்ன பானைங்க, இந்த சின்னதான் உங்களுக்கு சரியா இருக்குது அப்படின்ட்டாரு. 2019 விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் கண்ட தலைவர் எம்ஆர்கே கண்டிப்பாக. எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை, அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன், எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை. அந்த பெருமை எனக்கு சொல்லிக் கொள்வதை பெருமை எனக்கு. எம்ஆர்கே அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலுள்ள உறவு எத்தகையதாக இருக்கிறது, எவ்வளவு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது, அதுதான் முக்கியம். அவர்கிட்ட இந்த கசப்பும் இல்லை, எங்கள்கிட்ட இந்த கசப்பும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கான அவருடைய யுக்திக்கான ஒரு வெற்றி. எப்படி இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி வருகிறார். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி தொடர் வெற்றியை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை, எந்த கூட்டணியும் சந்தித்ததில்லை. நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சின்னத்தில் நிற்பது என யோசித்துக் கொண்டிருந்த போது பானை சின்னத்தை தேர்வு செய்ய அறிவுறுத்தினார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்றும் அதற்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நிகழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல்மாறன் வெற்றி பெற்றாங்க. அதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார்கோவில் தனியார் மண்டபத்துல நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டமானது இன்று காலை முதல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில தமிழக வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு முதலாவதாக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான திருமாவளவன் பேசுகையில் கடந்த சில நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சின்னத்துல போட்டியிடுவதுன்னு குழப்பத்தில் இருந்ததாகவும் சில சின்னங்களை வேளாண் அமைச்சரிடம் காட்டிய போது அவர்தான் பானை சின்னத்தில் தேர்வு செய்து போட்டியிட அறிவுறுத்தினார் என்று பெருமையோடு பேசினாங்க. அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னத்தை கண்ட தலைவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என மேடையில் நிகழ்ச்சியோடு கூறி அந்த நிகழ்ச்சியானது நிறைவுற்றது. இது அனைவரின் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றது கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு கூட வேளாண் மற்றும் அமைச்சரோட அவருடைய புதல்வர் எம்ஆர்கே கதிரவன் கூட்டத்திலோட நிர்வாகிகளோட நீண்ட வரிசையோடு நின்று வெற்றி பெற்ற தொல் திருமாவளவனுக்கு சால்வை அளித்த நிகழ்வும் அங்கு பெரும் சுவாரஸ்யத்தை உருவாக்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொடர்ந்து இறுதியில் காட்டுமன்னார்கோவில் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் வேளாண் மற்றும் உழவுநலத்துறை அமைச்சர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகிய இருவரும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.